பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 16வது சங்கீர்த்தனத்துடைய 5வது வசனம். படிங்க. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். சரி, ஒன்று கூட படிங்க பார்க்கலாம். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். சரி, ஓகே. எல்லாரும் கவனிங்களேன். நம்முடைய சுதந்திரத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆமென். நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை தந்திருந்தார். அதை நம்மை விட கேர்ஃபுல்லாக பார்க்கறது நம்முடைய ஆண்டவர். ஆமென். அது உண்மை. ஆனால் நமக்கு என்னென்னா, நம்ம அவரை சுற்றி பார்க்காம இருக்கிறதுனால நம்ம பயப்படுவோம். நம்ம குடும்பமாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது நமக்கு என்ன ஆண்டவர் தந்திருந்தாலும் அது நமக்கு பாதுகாப்பார். அதுபோல் கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் சொன்னால் அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அது கர்த்தருடைய கையில் இருக்கிற காரியம். அவருக்கு அனந்த ஞானத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இது எப்போ செய்வீர் ஆண்டவரே, என்னைக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்க போகும் பொழுது கர்த்தருடைய காலத்தையும் வேலையும் நமக்கு அறிகிறது. அது நமக்கு அடுத்ததே இல்லை. அதான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட, அதாவது சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் எப்பொழுது திருப்பி வருவீர், உலகத்துக்கு முடிவு என்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, காலங்களையும் வேலைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகத்தின் கடைமுனை மட்டும் எனக்கு சாட்சியாக இருங்க. அதுதான் எனக்கு சாட்சியாக இருங்க. அது ஆண்டவருடைய அனந்த ஞானத்தில் வைத்திருக்கிற காரியம். ஆமென். அதாவது ஒரு தீர்க்கதரிசி ஒரு வசனத்தை எடுத்து இப்படி வளர்க்குறாரு, இன்னொரு தீர்க்கதரிசி அதே வசனத்தை எடுத்து இன்னொரு விதமாக வளர்க்குறாரு. இப்படி நீங்கள் பாருங்களேன், யூடியூப்பில் உட்காந்து ஆட்கள் பேசுகிறத பார்த்தாச்சுன்னா சும்மா அரைச்சமாகவே அரைச்சி அப்படி இப்படி அப்படி இப்படின்னு போடுறாங்க. ஓகே, அதுக்கு நான் எதிர்ன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வேண்டதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேண்டாத காரியங்களை மோர் சர்ச்சையாக இருக்குது. ஓகே, ஆண்டவரே சொன்னார், நான் வருகிறது நான் வருவேன், அது ஓன்ட்ட சொல்லிட்டு இல்லை வருகிறது, நான் உங்ககிட்ட சொன்னதை நீங்கள் செய்யுங்க, உலகமங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அதுக்கு தக்கதாக வாழுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இது நம்ம ஆட்கள் என்ன போர்டு போடுறாங்க, நீங்கள் எல்லாம் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் எல்லாம். அது அப்படி இது அப்படி, இப்போ வந்துடுவார் நாளை வந்துடும் அப்படி போட்டு மனுஷனை அப்படியே உழப்புறாங்க. இதை சில ஆட்கள் பார்த்துட்டு இன்னிப்போ தான் கடவுள் நாளைக்கு வந்துடுவார், இருக்கிறதெல்லாம் விற்று சாப்பிட உண்டு எல்லாம் அநேகர் அப்படியும் இருக்கிறாங்க. அதாவது ஒழுக்கமாக வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களும் உண்டு, ப்ரொடக்டிவ் வாழாமல் இருக்கிறவங்களும் உண்டு. இதெல்லாம் என்னத்தின தேவையில்லாத சம்பாசனை. அப்படி என்ன செய்யாது, தேவையில்லாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறார். என்ன கேட்குற அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அறிந்து கொண்ட பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, நம்முடைய காரியத்தை ரொம்ப கூர்ந்து கவனிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம எதை நம்பணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை, ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிற அந்த காரியத்தை நான் நம்பி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடரணும். ஆமென். மாறாக நமக்கு முடியாத ஒரு காரியத்துக்கு மேலே நம்முடைய கண்களை பதிக்க வைத்து கொண்டு அதை குறித்து கவலைப்பட்டு நம்ம இருப்போமானால் அது சில டைமில் வேதனைகளை கொண்டு வரும், சந்தேகங்களை கொண்டு வரும். அப்படி நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு கூட அது வாய்ப்புண்டு. சம்டைமில் நம்ம நினைப்போம், ஆண்டவரை நம்முடைய இந்த சின்ன மூளைக்கு அவரை அளந்து பார்ப்போம், முடியுமா? ஆண்டவரை நமக்கு அளக்க முடியுமா? முடியாது. ஆண்டவருடைய அறிவை நமக்கு அளக்க முடியாது, அவருக்கு அறிவு கொடுக்க நம்மளால் முடியாது. ஒன்று, அவர் சொல்லியிருக்கிறத மட்டும் கேட்டு வாழ்ந்து போக முடியும். ஏன் ஆண்டவரை இதெல்லாம் சம்பவிக்குதுன்னா நமக்கு தெரியாது.
அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டாலும் கர்த்தர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சொன்னால் நமக்கு புரியாது. அதனால் எது நடந்தாலும் அவருக்கு தெரியாமல் நடக்காது. அவருக்கு தெரிய நடக்கிற ஒரு காரியத்தை அவர் தடுக்கவில்லை என்றால் அதில் அதை குறித்து அவருக்கு ஒரு திட்டமும் தெளிவும் இருக்குது. அதை கேள்வி கேட்பதற்கு நீங்களும் நானே யார்? அது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், வேறவர், அது கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறதுனால இந்த உலகத்தில் எத்தனை காலம் நம்ம வாழ்கிறோம், என்னென்ன நமக்கு தரணும்னு கர்த்தர் பிளான் பண்ணுறாரு, அதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதற்கு அவர் தம்முடைய ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், புத்தியை தருகிறார், வாய்ப்புகளை தருகிறார், பல கனெக்ஷனை கொண்டு வருகிறார். இப்படி நம்மை கொண்டு வந்து இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நமக்கு அற்புதமான காரியங்களை செய்யும் பொழுது நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம், அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அப்படி தானே? அதுதான் கர்த்தருக்கு தேவை. நீங்கள் எதிர்பாராத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அது நன்மையாக இருக்குமானா நம்ம மோர் சந்தோஷப்படுவோம், ஒருவேளை தீமையாக இருக்கும் நம்ம துக்கப்படுவோம் இல்லையா? இது எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெரியாத வருகிறது இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் 139 சொல்லுகிறாரு, அதாவது என்னை சுற்றி இருள் வருமானால் அதை சுற்றி வெளிச்சம் ஆல்ரெடி வந்துடும். அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரியே. ஏன்னா ஆண்டவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். என்னுடைய நேற்றைகளை அறிந்திருக்கிறார், இன்றைகளை அறிந்திருக்கிறார், நாளைகளை அறிந்திருக்கிறார். ஆக அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஆமேன். ஒன்று கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். 75 சங்கீதத்தினுடையதான 7-8 வாசிங்க பார்க்கலாம். சங்கீர்த்தனம் 75 75 7 and 8. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். அது மேலே ஒரு 2 வசனம் போட்டோம். அதாவது 7-8 வருஷம் அதானே வச்சிங்க? ஆமா. கிழக்கில் மேற்கில் 6 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற அது போதும். அதாவது ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார். இது யாருக்கு வேலை? தேவனுடைய வேலை. இப்போ நமக்கு அது ஏன்னு கேட்க முடியுமா? முடியாது. அது தேவனே நியாயாதிபதி, அதுக்கு நியாயம் செல்லுகிறவர் கர்த்தர் மட்டும்தான். நமக்கு அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, சரி. 69வது சங்கீர்த்தனம் 1, 2, 3 ஒன்று வாசிங்க. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. சரி, போதும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி இருக்கிறது, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையில்லாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நீங்கள் இதை படித்து விடும்போது நம்ம சாதாரணமாக இருக்குல்ல. எத்தனை பேர் தண்ணியில் நீச்சல் அடிக்க போயிட்டு அதாவது மூழ்கி போகிறதுக்கு வந்து தப்பிச்சுருக்கிறீங்க? அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் இல்லையா? நீச்சல் அடிக்க போன ஆட்களுக்கெல்லாம் தெரியும், உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாத, அதுபோல் திடீர்னு தண்ணி வந்ததுனால மாறி போக முடியாது. அப்படி தானே? இப்படியெல்லாம் நம்ம வில்லேஜில் வாழ்ந்தவங்களுக்கு நிறைய அனுபவம் உண்டு. ஓகே, அதாவது மூழ்கிடுவோம், வேறு வழியே கிடையாது. அந்த ஒரு சிச்சுவேஷன், அதாவது நிலைக்காத தண்ணி, டக்குன்னு தண்ணி மேலே வந்துடும். அந்த ஒரு சூழ்நிலை மரணத்திற்கும் தப்புவிப்புக்கும் சின்ன வித்தியாசம் உண்டு. பட் கர்த்தர் நம்ம விடுவித்தார். அதே ஒரு சிச்சுவேஷன் தான் தாவீது சொல்லுகிறார், நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து போகிறேன், ஆனால் என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை. சூழ்நிலை எல்லாம் எனக்கு முன்ன எனக்கு அறிமுகமானவர்கள், அவர்களுடையதான வாழ்க்கை வேற இருக்குது. நான் உம்மோட எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் எதிர்பார்க்கிறது போல இல்லை. நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குது, வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதே அதிகாரத்துடையதான 8வது வசந்த வாசிங்க பார்க்கலாம். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். உம்முடைய வீட்டை குறித்து அது போதும். அதாவது என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு, நீங்கள் எந்த மாதிரி அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும், அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அதாவது மேரேஜ் வீடுகளில் அல்லது ஏதாவது ஃபங்க்ஷனில் போகும் பொழுது நம்மை
இது என் சொந்தக்காரங்கன்னு சொல்றதுக்கு கூட அவங்க வெட்கப்படுவாங்க. ஓகே, ஒருவேளை அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். இனி சொந்த சகோதரங்களால் கூட பகைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏதாவது கொடுக்கல் வாங்கல், ஏதோ ஒரு காரியம், ஏதோ பிரச்சனை வருகிறதுனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிற ஒரு நிலவரம். அதே அதிகாரத்தில் 10-20 வாசிங்க பாருங்க, கண்டினியூ. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தியாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்களினின்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும். ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். சரி, போதும். அந்த வசனத்தை நீங்க வீட்டில் தியானிச்சிடுங்க. தட் மீன்ஸ் இவர் என்ன சொல்றாருன்னு ரிக்வெஸ்ட் பண்றாரு. என்னுடைய பலத்திலேயோ என்னுடைய அறிவிலையோ என்னால் ஓட முடியல, என்னால் ஜெயிக்க முடியல, நான் தோற்று போயிடுவேனோ என்கிற ஒரு கேள்வி எனக்கு முன்பதாக வருகிறது. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்படுகிற ஒரு நிலவரம் இங்கு காணப்படுகிறது. அது யார்? சங்கீதக்காரனாக தாவீது எழுதுகிறார். என்னை கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார், ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு தந்திருக்கிறார், சொப்பனத்தில் அநேக காரியங்கள் எனக்கு சொன்னார், எனக்கு எல்லாம் நடக்கும், எல்லாம் நடந்துடும், நான் நல்ல ஒரு படிப்பை தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல நல்ல மார்க் இருக்குது, எல்லாம் எனக்கு இருக்குது. பட் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது? ஹல்லேலூயா. இது நம்மளில் அநேகர் கேட்கிறதான ஒரு கேள்வி. அநேகர் கேட்குற கேள்வி சரியான பதில் கிடைக்காமல் போகிறது. எனக்கு இங்கே இருக்கிற பலரை தெரியும். நீங்கள் சிலர் சில காலகட்டங்களில் போன வேதனைகள் எனக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற மக்களை எனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் துக்கத்துக்கு மேலே துக்கம் ஆழ்ந்து போன காலங்கள் உண்டாயிருந்துச்சு. ஒருவேளை இன்றைக்கி நம்ம அப்படி போகிற மக்கள் உண்டு. ஆனால் ஒன்று நம்ம தெரியும், அன்பான தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையில் பிதாவாகவும் தெய்வமாகவும் நம்ம அறிந்திருக்கிறோமோ, த வெரி டே அதில் இருந்து நம்ம அவர் உத்தரவாதத்தோடு பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது நீங்கள் ஒரு நாள் மறக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவரை அறிந்த பிற்பாடு நம்மை கவனிக்க வேண்டிய உத்தரவாதம் அவர் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் 53 ஏசாயா 53 சொல்லுகிறது. அதாவது நமக்காக அவர் அடிக்கப்படுகிறார், நம்மை தேவனோட சேர்க்கும்படி தான் இந்த உலகத்தில் இவ்வளோ காரியத்தை செய்கிறார். அப்போ ரோமரில் சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சிருக்கிறவர் பின்ன மற்ற தர மாட்டாரா? இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறவர் செய்ய மாட்டாரா? ஆனால் நமக்கு அந்த காரியங்கள் கைகூடு வருகிறது வரையிலும் நாம் அப்படி தான் நம்ம நினைப்போம். ஹல்லேலூயா. ஆனால் சம்டைமில் நமக்கு காத்திருக்கிறதுக்கு முடியாது, அல்லது நம்ம டிலே பண்ணுறதை பார்க்கும்போது நம்மளால் முடியாது. அதனால் நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? ஒன்றையில் வேறு ரூட்டில் போவோம், இல்லைன்னா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவோம். இதெல்லாம் நமக்கு சம்பவிக்கும். அதுவும் அவருன்னு நான் சொல்லலை, பிகாஸ் வி நோ தட். அவர் நம்ம சிச்சுவேஷன் நமக்கு தானே தெரியும். ஆமேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு வாக்கு சொன்னால் அதை நிறைவேற்றுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த துக்கமான கண்ணீரான வேதனையான நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அவருடைய பக்கத்தில் வரணும், அவருடைய ப்ரெசன்ஸ் அனுபவிக்கணும், அவருடைய வார்த்தையில் நம்ம பலன் கொள்ளணும், அவரை ஆராதித்து அவருடைய வேதத்தை தியானித்து நம்ம கர்த்தரில் பலன் உள்ளவர்களாய் மாறணும். நம்ம கர்த்தரில் பலன் உள்ளவர்களாய் மாறுவோமானால் இப்படிப்பட்டதான தருணங்களை நமக்கு மாற்றி அமைக்க முடியும். ஹல்லேலூயா. ஒன்று கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஒரு நபரை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் அதனுடையதான 26வது அதிகாரம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, அல்லது நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு சம்பவம். அந்த 26ஆம் அதிகாரத்தில்
முதல்ல அது 1வது வசனத்தை வாசிங்க பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி 26 தானே சிஸ்டர்? ஆமா. 27. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரத்துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். சரி, போதும். நல்லா கவனிங்க. ஒன்று நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் நல்ல ஸ்டோரி தெரியும். ஆனால் சில நேரங்களில் நல்ல தேவ மனிதர்கள் கூட அவங்க எடுக்கிற தீர்மானங்கள் தவறாகி போகிறதுனால நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே மாற்றுறதை நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஈவன் நம்ம கூட எடுக்கிற தீர்மானங்கள் சரியில்லாமல் போகிறதுனால நிறைய ப்ராப்ளங்களை நம்ம அதிலேருந்து சந்திக்க வேண்டியிருக்கும். நிறைய நஷ்டங்கள், அவமானங்கள் இதெல்லாம் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது இந்த ஈசாக்கு, ரெபேக்கா அவங்க நல்ல ஒரு தம்பதிகள் தான். ஈசாக்கும் ரெபேக்காலும் நல்ல ஒரு தம்பதிகள். நீங்கள் பைபிளில் நல்ல குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளை ஒரு குடும்பஸ்தன் என்று நீங்கள் பார்த்தா இந்த ஈசாக்கையும் ரெபேக்காலையும் போல ஒரு ஆள் எடுக்க முடியாது. வேற ஒரு மாடல் இல்லை. ஓகே, ஏன்னா இவங்களுடையதான வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பியூராக இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த 26ஆம் அதிகாரத்தை எடுக்க பார்க்கலாம். அதில் 26ல் 26க்கு அந்த 27வது வசனம் 25 25க்கு 27 25ஓட 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? இல்ல சிஸ்டர், 25 இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். சரி, போதும். இந்த எல்லாம் கவனிங்களேன். இது யாக்கோபு நல்ல குணசாலி, நல்ல சோப்பு போடுற ஆள். யாரை சோப்பு போடுறது? யார? அம்மாவை. நீங்கள் எங்கேயும் பாருங்க, அம்மாவை சோப்பு போட தெரிஞ்சுன்னு எல்லாம் கிட்டும். வீட்டில் எதிர்க்கிறவனு ஒன்றும் கிடையாது. அம்மாவை சோப்பு போடுறவங்க எல்லாம் சாதிச்சிருவாங்க. ஏன்னா எப்படியாவது சோப்பு போட்டு காரியங்களை செஞ்சுருவாங்க. அது குணசாலி யாருன்னா அவர் யாக்கோபு தான் அதுக்கு மாடல். இப்போது அதே 24ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரம் 21 வாசிங்க பார்க்கலாம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். சரி, போதும். இது ஆல்ரெடி இந்த ரெபேக்காளுக்கு மனசில் இருந்தது என்ன தெரியுமா? இருந்ததுன்னா ஏசா யாரோட ரொம்ப சிம்பதியாக இருக்கிறாரு? ஈசா ஈசா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். இப்போ ரெபேக்கா யாக்கோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். இப்போது இந்த வயசாகிற டைமில் தன்னுடைய ஆத்துமா யாரை ப்ளஸ் பண்ணணும்? மூத்தவன். அதுதானே முறை. மூத்தவனை தான் ப்ளஸ் பண்ணணும். ஆனால் குழந்தை பிறந்ததிலிருந்தே இந்த ரெபேக்காளுக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த வயசான கிழவர் போகிறதுக்கு முன்னே யாரை ஆசீர்வதிச்சிடக்கூடாது? ஏசாவை ஆசீர்வதிச்சிடக்கூடாது. அது யாருக்கு தான் வேணும்? யாக்கோபுக்கு தான் வேணும். என்னதுனால? ஏன்னா அது ஆல்ரெடி கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. அப்போது நம்மளும் இப்படி தான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கிற ரூட் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய புத்தியாண்டு செயல்படும்.
ஓகே, நீங்கள் பாருங்கள் அங்கே என்ன ஆகுதுன்னா 2 கோஷ்டி வீட்டுக்குள்ளே 2 கோஷ்டி. யாரெல்லாம்? ஏசாவும் ஈசாக்கும் ஒரு கோஷ்டி, யாக்கோபும் ரெபேக்காலும் இன்னொரு கோஷ்டி. 2 ஆச்சுதுல. அப்போது வீட்டில் சமாதானம் இருந்திருக்குமா? இல்லை. இவன் பிறந்ததுலேருந்தே இப்போ கிட்டத்தட்ட இவங்களுக்கு 40 வயசு ஆகுது இந்த சம்பவம் நடக்கும்போ. ஏசா ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டான். இந்த 40 வருஷமாக ரெபேக்காளுக்கு மனசில் ஓடிட்டு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? ரெபேக்காளுக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கணும். இதுதான் மெயின் காரியம். வேற இல்லை. வாங்க, நிறைய காரியங்கள் ஸ்டோரியில் இருந்தார், நமக்கு இல்லை. இனி ஆண்டவருக்கு யார் ஆசீர்வதிக்கணும் பிளான் இருந்துச்சு? எடுங்க பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். பத்தாம் அதிகாரத்துடைய 8 வாசிங்க. இந்த வார்த்தை உனக்கு இல்லை அது எப்படி என்றால், சார் 9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை. சிஸ்டர் இல்லை சிஸ்டர், 9ஆம் அதிகாரம் கண்ணு பிடிக்க மாட்டேங்குது. 9ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. அதப்படி என்றவனில் மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி எண்ணப்படுவார்கள். சரி, கவனிங்களேன். மாம்சத்தின்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபிசிக்கலாக இருக்கிறதல்ல. ஆண்டவர் சொன்னார் ஈசாக்கு இடத்துல கர்த்தர் ஆல்ரெடி ஆபிரகாம்கிட்ட சொன்னார், இஸ்மவேலோ அல்லது எலியேசரோ அல்ல உன்னுடைய சந்ததியாக வரப்போகிறது, ஈசாக்கு. அது ஈசாக்கு எப்போ பிறக்கிறாரு? அதாவது அவனுடைய கிட்டத்தட்ட 100வது வயசில். அவங்க சாராளுக்கு எத்தனை வயசு ஆச்சு அப்போ? 90 வயசு. இப்போ 90 வயசான ஒரு அம்மாவுக்கு குழந்தை உண்டாவதுக்கு வாய்ப்பு இல்லை தானே? அப்போது சாராளுக்கு உண்டாகும். அதுதான் வாக்கு தத்தத்தில் உண்டாகிறது. அது ஆல்ரெடி ஆண்டவர் சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆள் யார்? யாக்கோபு. ஆனால் யாக்கோபல்ல ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது. யார் ஆசீர்வதிக்கப்படணும்? ஏசா. ஓகே, அவன் தான் ஆசீர்வதிக்கப்படணும். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு அவன் அல்ல இவனாக்கு. இப்போ வாக்கு தத்தம் ஆல்ரெடி உள்ளது தான், கர்த்தருடைய பிளானும் அதுதான், அது தப்பு இல்லை. ஆனால் இந்த இந்த ரெபேக்கா கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிட்டாங்க. ஆமென். பொதுவாக நம்ம ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறது நம்மளை போல இல்லை, யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி தானே? ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறது, கர்த்தாவே நீர் இது இப்படி செய்யும் ஆண்டவரே, உமக்கு தெரியாதா? இப்படி செய்யும் ஆண்டவரே, நான் இப்படி போகிறேன் கர்த்தாவே என்ன பார்த்துக்கொள்ளும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? தப்பு இல்லை. ஏன்னா நம்முடைய தகப்பனோடு நம்முடைய ஆண்டவரோட உறவாடுகிறதுலையும் செய்கிறதுலையும் தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் அதுக்கெல்லாம் தலையாட்டமான நினச்சிடுங்க. நம்ம தான் போவோம், பிரச்சனையை மாட்டுவோம், பிரச்சனையில் விழுவோம், அப்போ கர்த்தாவேன்னு அழுவோம். அவர் தான் திருப்பி வருவார், திரும்ப மாற்றிடுவார். அப்போ சொல்லுவார் நான் சொன்னேன் இல்லை கொஞ்சம் பொறுமையாருன்னு. அப்போ இதெல்லாம் நமக்கு லைஃப்பில் நடக்கும். இதே ஒரு சம்பவம் தான் அங்கே நடக்குது. நமக்கும் அப்படி தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். ஆனால் நமக்கு தாமதமாகும் பொழுது, நமக்கு காத்திருப்பதற்கு முடியாமல் இருக்கும் பொழுது, அந்த வசனத்தை நமக்கு நம்ப முடியாமல் இருக்கும் பொழுது, நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸில் வாழுகிறதுனால, எனக்கு இத்தனை வருஷத்தில் இத்தனை காரியம் என்னென்ன காரியம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஹரி ஆயிடுவோம். அப்போ சம்பவிக்கிறது என்ன தெரியுமா? பிராவலத்துக்கு மேலே பிராவலம் ஆயிரும். ஆமென். சரி, இந்த வேத பகுதி எடுக்க பார்க்கலாம். 26ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் வாசிங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேரினுடைய குமார்த்தியாகிய யூதியத்தையும் ஏத்தியனான ஏலோதினுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினார். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். ஆமென். இப்போ இங்க பிரச்சனை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆச்சு. இருபத்தி 26ஆம் அதிகாரத்துடைய முதல்ல ஆமாம் 34. ஓகே, அடுத்து 27ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 27ஆம் அதிகாரத்துடைய வேண்டாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. 26ஆம் அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரத்தில் அதனுடையதான
10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. 27:10. உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றார். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோபம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவனுக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் ஒரு சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். சரி, போதும். இப்போ அந்த அம்மாவுடைய ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? நீ என்னதான் தலை தான் இடிக்கட்டும், நான் என்ன சொல்லாதான் நடக்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்கணும். நஷ்டமான நோ ப்ராப்ளம், இதுதான் நடக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறது? ரெபேக்கா சொல்கிற. இப்போது இந்த பிளஸ்ஸிங்கை தன்னுடையதான இளைய குமாரன்னு கொடுப்பதற்கு ஏசா, அதாவது ஈசாக்கு ரிஃப்யூஸ் பண்ணுவானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த ஆசீர்வாதத்தை இளைய மகனானிய யாக்கோபு கொடுப்பதற்கு இந்த ஈசாக்கு ரிஃப்யூஸ் பண்ணுவானா இல்லையா? சட்டப்படி பண்ணுவான், ஆனால் விசுவாசத்தின்படி அவன் பண்ண மாட்டான். காரணம் என்னன்னா, 25ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 25ல் 26ல் ஆண்டவர் சொல்றாரு. அந்த 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐசுரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. வெயிட் பண்ணுங்களேன். இப்போ இந்த ஈசாக்கு 100% கர்த்தரை நம்பிதான் அந்த இடத்துல இருந்தான். ஏன்னா அவன் அங்கேருந்து எகிப்துக்கு போகிற டைமில் கர்த்தர் தான் சொல்ல, நீ போகாதன்னாரு. அப்போ ஈசாக்கு கர்த்தரை 100% நம்பின ஒரு ஆள். ஆக்சுவலி நீங்கள் இந்த பைபிளை படிச்சிங்கன்னா இந்த மேட்ரை, இந்த விசாரித்த இந்த மேட்ரை இந்த ரெபேக்கா யார்கிட்ட சொல்லலை? ஈசாக்கிட்ட சொல்லலை. அதான் மெயின் காரியம். ஆல்ரெடி ஒரு வேளை தரிசனத்திலேயோ காரியங்களை சொல்லியிருக்கலாம், இங்கே நமக்கு எழுதப்படலை, சொல்லலை. அதனால் என்ன பண்ணுறா இந்த ரெபேக்கா? ஓனான் ஐடியாவில் இறங்கி வராங்க. இப்போது ஈசாக்கு கண்ணும் காணலை, அப்போ இந்த அம்மாவுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. ஈசாக்கு கண்ணு காணலை. காரணம், ஈசாக்கு ரொம்ப உத்தமமான ஒரு மனுஷன். ஈசாக்கு கர்த்தரை நம்பி வாழ்ந்தவன். ஈசாக்கு முற்பிதாக்கனாகிய தெய்வத்தை நம்பி வாழ்ந்தான். 40 வயதான பிறகு கூட திருமணமாக இருக்கிறாரு. இந்த ரெபேக்கா வரும்பொழுது, ரெபேக்கால இவன் கல்யாணம் பண்ணும் பொழுது அதுவரையிலும் தாயை பிரிந்த துக்கத்தில் இருக்கிறான். நீங்கள் படித்தா தெரியும். அவன் தியானம் பண்ணுகிறவனாக இருந்தான். ரொம்ப வேத கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனுஷன். அப்போ அதனால் அவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரியும். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிட்டா? இந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்று நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன், நான் உங்களுக்கு குறை சொல்லலை. எல்லா நல்ல மனைவிமார்களும் புருஷன்மாரை பார்க்குமா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி தானே? என்ன செஞ்சாலும் குற்றம். நீங்கள் கவனிங்களேன், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும், அப்படி போகக்கூடாது, இப்படி நல்லது. அவங்க தானே சொல்லி திருத்த முடியும். சொல்லட்டும், இப்படி தான் சொல்கிற ஒரு காரியம். இது எங்கேருந்து கிடச்சி தெரியுமா? ரெபேக்கால்ட்டு கிடச்சது. ஏன்னா விசுவாசத்தின் தாய்காலுக்கு தானே வந்திருக்குது. அதாவது ஆண்டவர் ஒரு பிளஸ்ஸிங்கை தரணும்னு நினச்சா அவர் அதுக்கு ரூட் வச்சுருப்பார். நம்ம அதை காத்திருந்து அந்த லெவலில் தான் பெற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த ரெபேக்கா இதை ஒன்றும் சொல்லலை, ஆனால் பிரச்சனை என்ன ஆகுது தெரியுமா? பெருசாகுதுங்க. சின்ன விஷயம் இல்லை, பெரிய பிரச்சனை வருது. ஆபிரகாம், இந்த ஈசாக்கு கர்த்தரை நம்பி இருந்தவன். இனி அதே 26ஆம் அதிகாரத்தில், அந்த 26ஆம் அதிகாரத்தில் இவங்க 18 வாசிங்க பார்க்கலாம். ம் 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 ம்
இங்கே பாருங்களேன், நீங்கள் நல்லா படிங்க. இவங்க நல்ல தண்ணீர் எடுக்கிற இடத்துல நல்ல கிணறு வெட்டுறாங்க, மற்றவன் சொல்கிறது எனக்கு சாதனை நீ போயிருன்றான். நீங்கள் படித்தா நல்லா தெரியும். அவன் சண்டைக்கெல்லாம் போகல. ஏன்னா ஆசீர்வாதம் நீ எனக்கு தர்றது கிடையாது. அதாவது எனக்கு வருகிறதான ஒரு பொருளை நீ எடுத்து வச்சிங்கன்னா ஆண்டவர் இதை விட நல்லது எனக்கு தருவார். இப்போ இவன் சண்டைக்கு போகல. நீங்கள் இந்த கேரக்டர்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஈசாக்கு கர்த்தர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் அவர் அக்ரி பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே வேற லெவலில் போகுது. சரி, இனி இந்த 26ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 26லேருந்து, அதே 26ஆம் அதிகாரம் 26லேருந்து. அபிமெலேக்கு 26. வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்து விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று. இதுதாங்க இம்பார்ட்டன்ட். என்னது நிச்சயமாய்? இது யார் சொன்னது? நம்ம சொல்ல கர்த்தர் என்னோடு இருக்கிறார் விட மாட்டாருன்னு சொல்லுவோம். நம்ம சொல்கிறது சந்தோஷம் இருக்கட்டு, பட் நம்ம அடுத்தவன் சொல்கிறான், எப்பா நீ செய்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், உன் ஃபேமிலியில் சம்திங்ஸ் ஹேப்பன், தெய்வம் ஒன்று இருக்கிறதுனால நடக்குது அப்படின்னு நம்மளை பார்த்து அடுத்தவன் சொல்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமையுது. ஆமென். இவ்வளவுக்கு திறமையான ஈசாக்க ஒரு கன்சிடர் பண்ணாமல் இந்த ரெபேக்கா என்ன ஆகுறாங்க? ஓனராகி இந்த காரியங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. நீங்கள் நினைக்கும் பொழுது இப்படி இந்த மனைவிமார்களை நான் குறை சொல்லலைங்க, இந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறது. ஓகே, இப்போ என்ன சம்பவிக்குது? ஈசாக்குக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்கிறது தெரிய தான் செய்யும். ஆனால் இவங்க தான் ஒரு தீர்மானம் எடுத்ததுனால இந்த ஈசாக்குக்கு ரொம்ப வேதனையாகி போகுது. முதல்ல வசனம் 16:5 என்னது? கர்த்தர் என்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த உலகத்துக்கு அடுத்த மேன்மையானது எல்லாமே அது கர்த்தர் தருகிறது. இப்போ நம்ம ஆசீர்வதிக்கணும்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறது வரையிலும் நல்லா அடித்து பிடிச்சி சம்பாத்தியம் பண்ணி வைக்கலாம். நம்ம போன பிற்பாடு நம்ம பிள்ளைங்க இதை என்ன செய்கிறாங்க நமக்கு எப்படி தெரியும்? அது கர்த்தர் தானே கைட் பண்ணணும். ஆண்டவர் கைட் பண்ணாமல் முடியுமா? இப்போ நம்முடைய ஒரு ஜென்மத்தில் என்ன வேணும் உண்டாக்கி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அது கர்த்தருடைய கண்டினியூஷன் வந்தால் தானே முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் பிள்ளைகளுக்கு என்னுடைய வார்த்தைகளை அதாவது நன்றாக போதித்து அவங்கள அதை சும்மா விடக்கூடாது. பரவாயில்ல போயிட்டு நோ இட் ஹேஸ் டு பி, நீ அது செஞ்சுதான் ஆகணும். மனன வசனம் இம்பார்ட்டன்ட், சண்டே ஸ்கூல் இம்பார்ட்டன்ட், பைபிள் படிக்கிறது இம்பார்ட்டன்ட், ஜெபம் இம்பார்ட்டன்ட், ஆராதனை இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் மற்றது. அப்போ இதை கருத்தாய் அவங்களுக்கு போதித்து இருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, போகும் பொழுது, வரும் பொழுது, அதுதான் கண்டினியூஷன். இப்போ இந்த ஈசாக்கு தகப்பன்கிட்ட கற்றுக்கொண்டது கண்டிப்பாக யாக்கோபுக்கு ஏசாவுக்கும் சொல்லியிருப்பான். அவன் கொஞ்சம் மாறி தான் நிற்கிறான், யார்? ஏசா. ஆனால் இங்கே அது நடக்கலை. சரி, இந்த பிளஸ்ஸிங்கை ஏசா தொலைச்சி போவோட காரணம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். அதனுடையதான 25ஆம் அதிகாரத்துடையதான 29 வாசிங்க. போது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இளைத்திருக்கிறேன். சரி, இது உங்களுக்கு தெரியும், புரிஞ்சிடுங்க. ஓகே, கவனிங்க. என்ன தெரியுமா, இந்த சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா என்னன்னு நான் தெரியும்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன். இப்போது ஒரு நபருக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு நபருக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த 5 ஏக்கர் நிலம் இருக்குது, அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ இதை எத்தனையார் டிவைட் பண்ணணும்? 2 டிவைட் பண்ணணும். ஆனால் அவங்க 2 பண்ண மாட்டாங்க, 3 பண்ணுவாங்க. 3 பண்ணி 3வது பங்கை சேஷ்டபுத்திரன்னு கொடுப்பான். நீங்கள் என்ன கணக்கு பாங்களேன், இந்த ஏசாவுக்கு சுபாவம். சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? அன்னைக்கு கோடிக்கு ஆஸ்தி உள்ளவன். ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் செத்தா போயிடுவான். நான் சாக போகிறேன், எனக்கு கூழ் விடுண்டா. அப்போது அது எது? யாக்கோபு யார்? குணசாலி மட்டும் இல்லை, தந்திரசாலி. அவன் கேட்குறான், அப்போ சேஷ்டபுத்திர பாகத்தை தருவியா?
ஓகே, அவனும் இதில் என்ன நான் சாக போகிறேன் யாராவது ஒரு நாள் சாப்பிடாம சேர்த்துவாங்களா? இல்லை, பைபிள் சொல்லுது இவன் அலட்சியப்படுத்தினவன். யார்? ஏசா அலட்சியக்காரனாக இருந்தனால அம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டா யாருக்கு கொடுக்கணும்? குணசாலியான யாக்கோவை கொடுக்கணும். இப்போ அலட்சியக்காரனோட யார் இருக்கிறது? அப்பா இருக்கிறாரு. சொத்துக்கு அவகாசி யாரு? அப்பாவுக்கு சொத்து தான். அப்போது 2 பேருக்கும் பிரச்சனை தான். அவங்க அறிவுபூர்வமாக செல்றாங்க. இவன் என்ன பண்ணுறான்? அதை அலட்சியப்படுத்துகிறான். ஆக்சுவலி சேஷ்டபுத்திர பாகம் ஆல்ரெடி இவனை விட்டு போச்சுது. சேஷ்டபுத்திர பாகம் மட்டும்னா பணம், இந்த வசதி மட்டுமல்ல, அந்த பிளேஸ் போச்சுது. அப்போ பிளேஸ் ஆல்ரெடி போச்சுது. இனி யாருக்கு தான் அது வரணும் சட்டபூர்வமா? யாக்கோபுக்கு தான். யாக்கோபுக்கு தான் அது வரும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா? நம்ம ஆளுக்கள் சில டைமில் வாயை போட்டு கிளறி வேண்டாதெல்லாம் பேசி சமாதானத்துக்கு எடுத்துருவாங்க. இன்னும் எங்கே நடக்க போகுது? இல்லைங்க, யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் தேட். இப்போ சம்பவிக்கிறது என்ன? சேஷ்டபுத்திர பாகம் போச்சுது. ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கான ஒரு ராங் வே அங்கே கொண்டு வந்து இப்போ இந்த ஆசீர்வதிச்சதான இந்த யாக்கோபு இருக்கான்ல, இந்த ஈசாக்கு, அவன் பயங்கர வேதனை ஆகிற ஒரு லெவலில் வருது. நீங்கள் கவனிங்களேன், நம்ம ஊர்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த மெசேஜ் இன்றைக்கி முடிக்க முடியாது, அடுத்த வாரத்தில் தான் கண்டினியூ பண்ணேன். ஓகே, கவனிங்க, ஏன்னா அது நிறைய ஸ்டோரி இருக்குது. இந்த நிறைய வசதி வாய்ப்புள்ள குடும்பங்கள் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சொத்து பங்கு வைக்கிற டைமில் அண்ணன் தம்பி சண்டை வந்து, அப்பன் மகன் சண்டை வந்து, எத்தனையோ கொலைகாரம் நடந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் பார்த்துருக்கோம். இது நல்ல ஞானம் இல்லாமல் செய்கிற ஒரு காரியம். அதுபோல் ஒரு சம்பவம் இங்கே வருது. அது அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறார். அப்படி தானே இயேசு சொன்னார், உன் கையில் இருக்கிறத ஒரு ஆள் கொஞ்சம் எடுத்துட்டுனா கொடுத்துருப்பா, அவன் அதுதானே எடுக்க முடியும். ஆனால் நான் உனக்கு தருகிறது அதுக்கு 10 மடங்கு. அதாவது அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம என்ன இழந்தாலும் 100 மடங்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உண்மை சேவிக்கிறதுனால என் அண்ணன், என் தம்பி, என் அக்கா, என் தங்கச்சி, இவங்க எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறாங்க. நான் உண்மை அறிஞ்சிருக்கிறதுனால இதுக்கு நான் ஒன்றும் எதுக்கலை. ஆனால் நீர் எனக்காக பதில் தருகிறீர். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்டைமில் சொத்து பங்கு வைக்கிற டைமில் என்ன தருவாங்க தெரியுமா? ஃப்ரெண்டு லைனில் கிடக்க ரோட்டு சைடு நல்ல விவசாயம் உள்ள இடம், யார் லோத் எடுத்தது போல், அவன் பார்க்குற டைமில் சூப்பராக இருந்துச்சு. அது அடுத்த நாளில் என்ன ஆச்சுது? தீக்கீரை ஆச்சுது. கர்த்தர் சொல்ல, எப்போ நீ நல்லா பாரு, எங்கே பார்க்குறியால அவனுக்கு தரேன்னாரு. அது ரொம்ப ஸ்டேட்மெண்ட் வருது. லோத்தை விட்டு, அதாவது லோத்து ஆபிரகாமத்தை விட்டு பிரிந்த பிற்பாடு ஆண்டவர் அடுத்த ஒரு ஐடியா கொடுக்குறார். ஓகே, இப்போது இனி அந்த 26 வாசிங்க. 26ல் 27வது வசனம் வாசி. 27ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. 27 கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. சரி, போதும். இங்கே பாருங்களேன், இவன் ஆக்சுவலி பிளஸ் பண்ணது எப்படி தெரியுமா? ரியலி மனமுகந்து நல்ல ஆசீர்வதிச்சான். நீங்கள் சில ஆட்கள் நமக்கு ஒரு நன்மை செஞ்சால் அவங்களுக்கு நம்ம திருப்பி காசு கொடுக்க முடியாது, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம மனசார எப்பா நீ நல்லா இருன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை விட இங்கே இவங்களுக்கு ஆசீர்வாதம் இப்படி தான் வரும். ஆனால் இந்த ஆசீர்வாதம் கொடுக்க ஈசாக்க பாருங்கள், 3 வாட்டி அது என்கொயரி பண்ணுறாரு. ஏன்னா கண்ணு காணல, இந்த அம்மாவுக்கு டெக்னிக்கல் எல்லாம் எங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த 27ஆம் அதிகாரத்துடையதான முதல்ல 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்ப என்ன சொல்றான்? அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. நீ ஆளாரு சொல்றது என்ன? இதுக்கு அடியெல்லாம் திருடி வாங்க ஒரு ஆள். ஆமென். ஓகே, ஆனால் இவனுக்கு வேதனையோட சொல்றான். கைடு பண்ணது யாரு? அம்மா என்ன சொல்ற? நான் பார்த்துக்கிறேன், அந்த சாமி ஏமாட்ட வாட்டு, நீ என்ன, நான் சொல்லியதை கேளுடா,
அப்படி தானே? நான் சொல்கிறத கேளு. இவன் குணசாலி தானே, அதனால் அவன் கேட்டுட்டான். ஓகே, அடுத்து ரெண்டாவதுக்கு அந்த அதனுடையதான 21 வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று. செகண்ட் கன்ஃபர்மேஷன். ஏன்னா பிளஸ் பண்ண போகிறது இல்லையா. அடுத்து 3வது 24வது வசனம், நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன எப்படி இருப்போம்? இந்த போலீஸுக்காரன்கிட்ட போய் ஆட்கள் இந்த குற்றத்தை கண்டுபிடிக்க டைமில் ஒரு அடி கொடுத்தா சில ஆளுக்கு என்ன பண்ண படபடவோ சொல்லிடுவாங்க. சில ஆளுக்கிட்ட இஞ்சிஞ்சா நொறுக்குனான்னு சொல்ல மாட்டாங்க. அது கள்ளம் அந்த அளவு உள்ளே இருக்கும். சில ஆளுக்கு பார்க்கணும்னா சாரை எல்லாம் சொல்லிட வந்துடுவாங்க. ஓகே, முடிஞ்சிடும். இங்கே பார்த்தா போதும், நீ சொல்லிடு விட்டுறேன்னா முடிஞ்சு போச்சு. சில ஆட்கள் கொன்னாலும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஆனால் யாக்கோபு எப்படி இருந்திருப்பார்? குணசாலிகளுக்கு ஒழிக்க தெரியாது. அம்மா ஏய் சொல்லாதன்னு சொல்லிடுவா. பட்டு எப்படியும் அவன் ஆசீர்வதிச்சான். ஆனால் அது அன்பானதை கவனிங்களேன், ஆசீர்வாதத்தை அவன் வாங்கின பிற்பாடு அதனுடையதான 20 ஏசாயா அதனுடைய 38 வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அது இல்லை, 32 வாசிங்க. 32. அதே தான் 27. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். சரி, போதும். இப்போ முதல்ல ஆசீர்வதிச்சது ஓகே. ஆனால் இவருக்கு மனசு எப்படியாச்சு? கொடுத்தது ஒரு மகிழ்ச்சி ஆகுதா? இல்லை, என்னை ஏமாற்றி தானே இவன் வாங்கிட்டான். யார்? சொந்த பிள்ளை ஏமாற்றி தானே வாங்கிட்டான். நான் கேட்குறேன், நம்ம ஏதாவது ஏமாற்றி ஆண்டவர்கிட்ட வாங்கணுமா? இல்லை ஒரு மனுஷன்கிட்ட வாங்கணுமா? ஒருக்கள் அதை நம்ம யோசிக்கக்கூடாது. கர்த்தர் என்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். ஒன்று புரியணும். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் வாக்கு சொன்னார். நான் இந்த செய்தியை நம்ம அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நம்ம தியானிப்போம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஒரு வாக்கு சொன்னார். அதாவது உன்னுடைய சந்ததிகள் இந்த உலகத்தை சுதந்திரிப்பாங்க அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆக்சுவலி அவங்க அதில் கரெக்டாக இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கரெக்டாக இல்லை. சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். நீங்கள் நோவா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தான். எத்தனை ஜெனரேஷன் இருந்தால் நமக்கு தெரியும். நான் இன்றைக்கி இருக்கிற மோர் தென் 800 கோடிக்கு மேலே மக்கள் இருந்திருப்பாங்க. 850 கோடிக்கு மேலே மக்கள் இருந்திருப்பாங்க. 850 கோடி மக்களுடைய மத்தியில் இந்த 8 பேரை மட்டும் கர்த்தர் செப்பரேட் பண்ணார். பாருங்க, உத்தமமாகவும் உண்மையாகவும் நீதியாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அந்த பீப்புளுக்காக கர்த்தர் செய்கிறத நம்மளால் விவரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, விவரிக்கவே முடியாது. நம்ம எப்பொழுதும் அந்த மனோபாவத்தில் வரணும். ஹல்லேலூயா. ஏங்க, ஏசாவுடைய ஒரு பிளஸ்ஸிங் ஒரு ஜெனரேஷனில் முடிய போகிறது கிடையாது. அது யாக்கோபுடைய ஆசீர்வாதம் ஒரு ஜெனரேஷனில் முடிகிறது கிடையாது. ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் எடுத்துக்கொண்டு போகிறது. அதனால் இன்னைக்கு எனக்கு தற்காலிகமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் ஒரு நித்தியமான ஒரு பிளஸ்ஸிங் கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அதனால் அன்பான தேவ பிள்ளைகளை நம்ம காத்து இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். எளிமையாக இருப்போமா? ஜெபிப்போம்.